நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தில், அவருடைய சரீரத்தில் இல்லையா, அவருடைய சபையாகிய நிறைவான சபைக்கு தேவன் நம்மை உறுப்பாக ஒவ்வொரு அவயவமாக வைத்திருக்கிறார். அதுவே இந்த பூமியில் நமக்கு சொல்லி சொல்லி மகிழ வேண்டிய ஒரு அற்புதமான காரியம். நம்முடைய பாஸ்டர் ஐயா, நான் எப்பவுமே மாமா அங்கிள்னு தான் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரலும் சொல்லுவேன். அவர் ஒரு அப்போஸ்தலர். எப்படி அவர் ஒரு அப்போஸ்தலர்? ஏன்னா அப்போஸ்தலர்னா அதுக்கு அடுத்த என்ன தெரியுமா? முகவுரையாக சில வார்த்தைகளை நான் சொல்றேன். அப்போஸ்தலர்னா வீடு வீடா போய் கிராமமா போய் கெஞ்சுவது, துரத்தப்படுவது, அடி வாங்குவது, இதுதான் அப்போஸ்தலருடைய வேலை. அவர் ஒரு சுவிசேஷகர். இயேசு கிறிஸ்துவை பற்றின ஆசீர்வாதமான செய்திகளை வீடு வீடா போய் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து வேண்டியதெல்லாம் கொடுத்து நடத்துகிறவர். அவர் ஒரு மேய்ப்பர். பாருங்க, இப்ப 3 காரியம் அவருக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துட்டேன். இது தனித்தனியாவும் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள 5 காரியமும் இருந்தது. அவரே சொல்வார், எனக்கு 5 இருக்குன்றாரு. நல்ல ஒரு மேய்ப்பர். நல்ல ஒரு மேய்ப்பர்னு சொன்ன உங்களை மேய்க்கிறவர். உங்களை மேய்க்கிறவர். உங்களை இன்னொரு ஆள் மேய்க்க முடியாது. இன்னொரு ஆள் மேய்த்த அடிச்சு நோரிக்கி போடுவாங்க. உங்களை பெற்றெடுத்தவர் தான் உங்களை மேய்க்க முடியும். புரிஞ்சுங்க. அத அவர் சொல்லி நிறைய ஊழியங்களை பற்றியும் காரியங்களை அவர் சொன்னார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இப்படி ஒரு நல்லவரை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதுமே எப்பவும் கவனிச்சுக்கிடுங்க. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காமல், வஞ்சித்தனா நம்மை நாமே அழிக்க முடியும். நம்மை நாமே அழிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களை அழிக்க முடியும். நம்மை நாமே அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது, கெடுக்க முடியாது, ஏமாத்த முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தனக்கு தானே அழிச்சிடலாம். வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இந்த 1000 பிரசங்கன்னு கேட்க போறதுதான் ஜீவிதம் தவிடுபொடி. இயேசுவை பற்றி தான் பிரசங்கிப்பாங்க. ஆனா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓடுனீங்கன்னா ஆம்போ. காரணம் என்ன தெரியுமா? பவுல் எப்பவுமே சொல்றாரு, எல்லாரும் என்ன பின்பற்றுங்கன்றார். கொரிந்து சபையில ஒரு வாக்கினவர் சொல்றாரு, விசுவாசிகளே எல்லாரும் என்னத்தான் பின்பற்றணும், வேற எவன் பிரசங்கத்தையும் கேட்க கூடாது. யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் கேட்க கூடாது. இருக்கா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். சாரி, இங்க 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 பிரசங்கிமார்களும் டீச் பண்றதுக்கு உங்களுக்கு வரலாம். 10,000 வாத்தியார்கள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு தகப்பன் அநேகர் கிடையாது. ஒரே அப்பா தான். உங்க வீட்டுல மாமா, அங்கிள், சித்தா, சித்தி, ஃப்ரெண்டு அவெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆலோசனைகளையும் சொல்லலாம். அப்பம்மா அநேகர் இல்லையே. ஒரே ஒரு ஆளு தான் அப்பா. அப்பா சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஏவ மக்களே, புரிஞ்சுக்குங்க. உங்களை பெற்றெடுக்கிற ஒரு தகப்பன் பரலோ நித்தியம் வரையிலும் அவதான். மற்றவங்க எல்லாம் சித்தப்பா தான். என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, அங்கிள் தான் வருவாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஆகையினால சுவிசேஷத்தினால் பவுல் சொல்ற மாதிரி
அவர் உங்களை பெற்று வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன, உங்க நாடி துடிப்பெல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு எது தேவை என்பது தெரியும். உங்க சரீரத்தினுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். பண தேவைகள் அவருக்கு தெரியும். எனக்கு எங்க சபையினுடைய மக்களுடைய நாடி துடிப்பு எல்லாம் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு தந்தது மாதிரி அவர் என்ன செய்வார்? என் மக்களேன்றுவாரு. 1 தெசலோனிக்கே சபையில என்ன சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 7வது வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டு பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் பட்சமாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினால் எங்கள் ஜீவனை கூட கொடுக்கிறதுக்கு இருப்போம். விசுவாசிகளுக்கு ஒரு தீமை வந்தா பெற்றெடுத்த அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, துடியோ துடிப்பார். விசுவாசிகளுடைய நோய்களா பிரச்சனைகள் வந்துச்சுன்னா துடியோ துடி. எனக்கு அந்த தகவல் வரும், ஐயோ துடியும். ஏன்னா நானும் கொஞ்சம் துடிப்பேன். வேற யாரு உங்களுக்காக துடிக்கிறது? யார் துடிப்பாது? எல்லாம் வாசகம் தட்டிக்கிட்டு போவாங்க. வாசகம் துடிக்கிறது நீங்களும் உங்க ஆவிக்குரிய அப்பாவும் தான் துடிப்பாரு. புரியுதுங்களா? அடுத்து இன்னும் சொல்லித்தாரு, உங்களை துடிக்கிறதுக்கு நாடி நரம்பெல்லாம் அவருக்கு தான். அவருக்கு இங்க இருக்கிற உதவி ஊழியக்காரர்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால உங்களிடத்துல நாங்க தாய் கொடுக்கிற ஒரு அம்மாவை போல 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் விசுவாசிகளை நான் தூக்கி சுமக்கிறேன் அப்படின்றார். எங்க அனுபவங்கள் இப்படிதான். நாங்க இன்னும் 40 வருஷம் விசுவாசிகளை தூக்கி சுமக்கிறோம். அதே இது அவர் சொல்றாரு. அம்மான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 12வது வசனம் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கிடுங்க. அதே 1 தெசலோனிக்கேயர் 2:12 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பு நான் சொன்னேன். அப்பா பிள்ளைகளை போலதான் சொன்னேன் என் மக்களை. தெசலோனிக்கே சபையில் இருக்கிற அவரை விட முதிர்ந்தவங்க இருந்தாங்களே எனக்கு தெரியல. அப்பா பிள்ளைகள் போல உங்களுக்கு நான் சொல்லி கொஞ்சம் எச்சரிப்புகளையும் கொடுத்து, இப்படி செய்யாதீங்க, இப்படி வேணாம். சபை என்கிறது என்னது? கிறிஸ்தவ மதத்துக்கு வேற சட்டம். கிறிஸ்துவுக்கு ஒரு போதகர்னா அவங்க அம்மா, அவங்க அப்பா. கலாத்திய சபையில புத்தி இல்லாத கலாத்தியர்களே, உங்களை கெட்டுத்தவன் யாரு? பிரசங்கம் கேட்டு கேட்டே கெட்டு போனீங்களே. கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களுக்கு மயக்க மருந்து தந்தவன் யா? போயிடுச்சே, எல்லாம் போயிடுச்சே. ஏற்கனவே கலாத்திய சபையை பெற்றது இவர். குறுக்கு வழியில டெய்லி பிரசங்கம் கேட்கிற சொல்ற பிரசங்கிமார்கள் வந்து யாருனாங்க? உங்களை எவன் மயக்க மருந்து உங்க மேல விட்டான்றார். வேதனை 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 வேதனை. இன்னும் அவங்க அதை சொல்றான் இதை சொல்றான், அதை கேட்டு குழம்பி போயிருக்கிறீங்களே. அதே இது 10 கலாத்தியர் 4:19-20 வசனத்தை கூட நீங்க பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாஸ்டர்மாருக்கு தான் தெரியும், அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா நாங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கர்ப்ப வேதனை ஒரு நாளும் பெத்துக்கிட்டே தான் இருப்பேன். கர்ப்ப வேதனை நாங்க அப்படிதான். இன்னும் நானும் எங்க சபையிலையும் அப்படிதான் கர்ப்ப வேதனை தான் படுறோம். தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சு அங்க இங்க பிரசங்கங்க ஓடி 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 ஓடி. தயவு செய்து நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன்,
நீங்க பிரசங்கம் கேட்க ஓட 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 அம்பவா போயிடுவீங்க. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் பாவ உலகத்துல வந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் போய் நின்னுட்டு சபையில பிரசங்கம் பண்ணுவாரு. இவ்வளவு அழிஞ்சு போற உலகத்துக்கு டெய்லி போய் பண்ணக்கூடாதா? லூக்கா 4வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க, 16வது வசனம். லூக்கா 4:16. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து, ஞாயிற்றுக்கிழமை ஒண்டிதான் போவாரு. ஏன்? இயேசுதானே, மற்ற நாள்கள்லாம் திறந்து வைக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை. ஏன் அழிஞ்சு போறவங்களும் கெட்டு போறவங்களும் டெய்லி அவங்க சபையை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம பிரசமனம் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஜனங்களை கூட்டினாரா? ஞாயிற்றுக்கிழமை தூரம் வரேன் அல்ல, நான் சனிக்கிழமை அன்னைக்கு ஞாயிறு இல்லையே, உயிர் திறந்த பிறகு தானே ஞாயிறு வந்துச்சு. சனிக்கிழமை இப்போ வழக்கமாக சனிக்கிழமை போவா. அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 13ல அந்தியோகியாவுக்கு போனாரு. அந்தியோகியாவுக்கு போய் அங்க ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய யூதருடைய ஜெபாலயங்கள் இருந்தது. அதுல அங்க போய் அவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் 13:14வது வசனம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே, மற்ற நாள் என்ன செய்தாங்க? ஓய்வு நாளா காத்திருந்தாங்க. சனிக்கிழமை கூடுவாங்க இல்லையா, அது போதும். அடுத்தது 42வது வசனம். அதே அப்போஸ்தலர் 13:42. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து ஞாயிற்று சனிக்கிழமைக்காக வெயிட் பண்ணுவாரு. எட்டையில வந்து நான் வந்துட்டேன், எனக்கு சீக்கிரம் போகணும். அடுத்தது ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டார்கள். அடுத்த ஓய்வு நாள்ல வாங்கய்யா, இல்ல இல்ல எனக்கு அவசரம், அதனால நான் வேணும்னா 2 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் ஒழுங்கோ அப்படின்னு சொன்னாரா? நெக்ஸ்ட் ஓய்வு நாள். அடுத்தது 14வது வசனம். 44வது வசனம். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் கேட்கும்படி, இந்த இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் இல்லையா, நீங்க போய் எல்லா வீடுகள்லையும் சொல்லுங்க, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண நல்ல வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் பற்றி சொன்னாரு. ஜனங்களை தூண்டி விசுவாசிகள் போய் ரெடியா இருங்க, சாட்டர்டே வந்துருவார், சனிக்கிழமை வந்துருவார். புரியுதா? அடுத்தது ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்ல வர்றேன்? தேவனுடைய வார்த்தைகள், சபையை தேவன் எதுக்கு கூடி வர வச்சிருக்கிறார்? ஜனங்களை கூட்டி வச்சு ஓய்வு நாள் தோறும் என்ன செய்யணும்? அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய மன்னாவை கொடுப்பதற்காக அவர் வச்சிருக்கிறார். இதுக்கு இடையில இது சாத்தானுடைய அதிபயங்கர தந்திரம். சபையை சீனாவினாமாக்கி வச்சிருக்கிறான். 5 பைசாக்கு பிரயோஜனப்படல சபைகள் இன்னைக்கு. ஏன்னா இப்போ ஒரு பிரசங்கம், அதை இங்கேயே குப்பை தொட்டில போட்டு, அடுத்தது அங்க போன உடனே அங்க ஒரு பிரசங்கம், அதை குப்பை தொட்டில சுருட்டி வாரி போட்டுட்டு, திங்கள் ஒரு பிரசங்கம், செவ்வாய் ஒரு பிரசங்கம், புதன் ஒரு பிரசங்கம், இது கடையில டிவி, அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம், இங்க என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெரியாது. குப்பை தொட்டி பிரசங்கம் கேட்க கேட்க லைஃப் ஸ்பாயில். தயவு செய்து நிறுத்துங்கன்னு சொல்றேன், அன்பா சொல்றேன் நான்.
யாருக்கு வியாதியும் சுகாகல. இத்தனை பிரசங்கத்தை கேட்டு கேட்டு டெய்லி பிரசங்கம். அந்த பிரசங்கார் உங்களுக்கு வேண்டி ஜெபிக்காத மனிதர்கள் உண்டா? விசுவாசிகளுக்கு எந்த பயனும் வரல. வியாதி கூடுது, கடன் அதிகமாகுது, குழப்பங்கள் அதிகரிக்கிறது. கத்து மேல கத்துறாங்க, கடந்துட்டு டிவியில கத்துறாங்க. அந்த கூட்டம், இந்த கூட்டம், அங்க கூட்டம், இங்க கூட்டம். என்ன பிசினஸ், என்ன வியாபாரம்? ஏதோ ஒரு தொழில் செய்துட்டு போலாமே. இன்னைக்கு நீங்க பிரசங்கம் இங்க கொடுக்கறத இந்த வாரம் முழுவதும் வச்சு திங்க் பண்ணணும். அதை செயல்படுத்துறதுக்காக இந்த பிரசங்கத்தை வச்சு யோசிக்கணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வேற எதையாவது கேட்கணும். புரியுதா? அல்லனா இது கேட்டு 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 நோயை உண்டாக்கும். அதான் கேட்காதீங்க. நான் Zoom மீட்டிங்ல வரேன், தெரியும் இங்க இருக்கிறீங்க. நான் ஏன் ஒன்று விட்டு ஒன்று வரேன், அதுவும் தர்மத்தின் பேர்லையாக நான் இப்போ வந்துட்டு இருக்கிறது. ஒரு 2 மெசேஜ் Zoom மீட்டிங்ல கொடுக்கறது தான் நான் விரும்புவேன். ஆனா அடியோடு அடியா இருக்கும், அதனால ஒன்று விட்டு ஒன்று வரேன். அந்த செய்திகள் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கீங்களா, சிந்திக்கிறீங்களா, இல்ல மறந்துட்டீங்களா? நீங்க குறிச்சு வச்சிருக்கிறீங்க, சிந்திக்கிறீர்கள், தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள்ள வளர்ந்தவங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுகளும் அங்கில் என்ன கொடுக்கறாங்க, நம்முடைய சகோதரர் என்ன கொடுக்கிறார் செய்திய, அதையே திங்க் பண்ணுங்க. அந்த வார்த்தை நம்ம சரீரத்திலிருந்து வளர்றதுக்கு இடம் கொடுங்க. நீங்க வேற எதையும் அங்கேயும் ஓடாதீங்க, இங்கேயும் ஓடாதீங்க. எங்க வீட்டுல, எங்க சர்ச்சில் கன்வென்ஷன் நோட்டீஸ் எல்லாம் நிறைய வரும். ஒன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒன்னு கூட சொல்ல மாட்டேன். நான் கொடுக்கிற பிரசங்கம் கேட்டு நீங்க வளர்ந்து சொர்க்கம் வந்தா மதி. இதுக்கிடையில் இன்னொரு பிரசங்காருடைய வார்த்தையை கேட்க கூடாது. எனக்கு தீர்மானம் அது. சொல்லவும் மாட்டேன். நாம் என்னை விட அதிகமா கொடுத்துருவாங்களா வரவங்க? என்ன தெரியும் உங்க பாடுகள், வேதனைகள். உங்களுக்கு தேவையான ஆகாரம் நம்ம கொடுக்கிறோம், இன்னொருத்தம் கொடுக்க முடியுமா? அவங்க பிரசங்கமே நம்மளை ஸ்பாயில் பண்ணிடும். ஒரு கன்வென்ஷன் கூட போகாதீங்கன்னு சொல்றேன் நான். உங்க லைஃப் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க கர்த்தரோடு, தெய்வனோடு எவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அதை திங்க் பண்ணா நம்ம லைஃப்ல அது வந்து கொண்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் 40 கன்வென்ஷன், 40 2 பார்ட்டி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஐரியன் பொறுத்தவரை 40. இயேசு அறியாத மக்கள் தேவனை அறியாதவங்க காரி துப்புறாங்க. எங்கிட்டே சொல்றாங்க, என்ன பாஸ்டர் இது? ஒரே பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒன்னு ஏஜி, இன்னொன்னு பிசி, என்னத்தையோ ஒண்ணு. ஒரே நாள் காரி துப்புறாங்க. எப்படி இயேசுவை மக்கள் விரும்புவார்கள்? கன்வென்ஷன் அங்க வரலும் 2 பக்கம், அந்த ரோடு வழியா ஸ்பீக்கர், இந்த ரோடு வழியா. என்ன கொடுமை, அக்கிரமம், அநியாயத்தினுடைய பிறப்பிடங்கள் எங்கும் சென்று விடாதீர்கள். நாமும் அதுக்கு உடந்தை ஆயிடுவோம். அப்புறம் என்ன 2 பேரும் வந்தாங்க. ஒருவர் சொன்னாங்க, வேதனையெல்லாம் சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் எங்க பாஸ்டர் பிள்ளைகள் அநியாயம் பண்றாரு அப்படின்னு. ஓகே, அப்ப அவரு வழக்கமா நடத்துவாங்க வருஷா வருஷம் இல்லையா? அந்த அவர் 27, 28 அந்த டேட்டுகள்லாம் நடத்துவாங்க ஜனவரி மாதத்துல. அப்போ அது எனக்கு தெரியும். நானும் எல்லா வருஷம் ஒரு நாள் போவேன், என் மனைவியும் போவாங்க. அப்ப நானும் போயிருக்கிறேன், அங்க போனேன். எப்படி இருக்குது? வெளியே வரும் பொழுது ஜனங்கள் கூட்டத்துக்கு ஒண்ணுமே வரவே இல்லை. அப்படியே அங்க இருந்து பேச்சு. ஓகே தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களே பாருங்க டீ கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, தேங்க்ஸ். சரி, தயவு செய்து இங்க என்ன செய்தி இருந்து ஒரு வாரமா கர்ப்ப வேதனைப்பட்டு செய்தி வரும், அதை மாத்திரம் கேட்கணும்.
இனி நீங்க எல்லாரையும் சமாதானப்படுத்த போயிடாதீங்க. இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் வாசிக்கப்பட்டது, அன்பு நிமித்தம் செய்யுங்க, பாசத்தை நிமித்தம் இல்லை, சகோதர சிநேக நிமித்தம் நீங்க செய்யலாம். ஆனா உங்க வளர்ச்சி இங்க இருக்கு, நீங்க இங்கதான் வளர முடியும். தேவனுடைய மக்களை, இதுதான் சத்தியம். அந்த வசனங்கள் வளருவதற்கு நம்ம என்ன செய்வோம்? திருவசனத்தை கேட்டு நீங்க அதை செய்யலன்னா போச்சு, செய்ய விடாது. டெய்லி பிரசங்கம் கேட்கறது நம்முடைய வாழ்க்கை வெட்டி நொறுக்கி தள்ளும், பிரசங்கத்திலே அழிவோம். ஏன் அப்படி ஓய்வு நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? சரி, இதோட நான் இந்த முகவுரையை முடிக்கிறேன். அடுத்தது சில வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம்? ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேரு? ஞானஸ்நானம் கடந்த நமக்கு இந்த மீட்டிங்ல, விசேஷ மீட்டிங்ல ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேரு? 1 2 3 4, ஒருவர் இங்க இல்ல, வெளியூர்லன்னு சொன்னாங்க, 5 பேர் இல்லையா? இப்போ சரி, ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறீங்க, அவருடைய சரீரத்துல சேர்ந்திருக்கிறீங்க, அவருடைய எலும்போடு எலும்பா இருக்கிறீங்க. அவருடைய குடும்பம் முடிவில்லாத குடும்பத்தில் உங்க வாழ்க்கை இன்று இப்ப ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? 10 நாளோ 15 நாளோ தான் ஆச்சுன்னு வச்சுங்களேன். நீங்க இந்த சபையாகிய இந்த சரீரத்துல தேவன் உங்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறார். இங்கேதான் நீங்க வளரணும். வெளியூர்ல எங்கேயாவது போங்க, சென்னைக்கு போங்க, அதை பற்றி கவலைப்படல. இங்க இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்து, உங்களை நம்பி அங்க கருத்துல உங்களை ஒப்படைச்சிருக்கார். பத்திரமா பாத்துக்காப்பா, கொண்டு வந்து சேர்த்து, திட்டமா பிளான் பண்ணி இந்த சபையில சேர்த்திருக்கா, பத்திரமா கொண்டு வா. ஏதாவது அதிகமா உங்களுக்கு செலவாகும் மகனே, பாஸ்டர் மாஸ்டர் அதான் சொல்றாரு, நான் வரும்போது திரும்ப தருவேன் உனக்கு, அவங்களுக்கு என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் பண்ணிடு. அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆராதனையையும் முடங்கிடவே கூடாது. ஆவிக்குரிய உணவு ஜீவன் இங்கதான் இருக்கு. இங்க உள்ளதை வச்சுதான் ஆண்டவர் பாப்பார். கண்ட இடத்துல போனா, கல்யாண வீட்டுல, ஒரு கல்யாண வீட்டுல எத்தனை நாள் சாப்பாடு போடுவாங்க இல்லையா? கல்யாண வீடு நிறைய இருக்கும், என்ன போக முடியுமா? இது உங்களுடைய ஆவிக்குரிய வீடு, முடிவில்லாத வீடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, அதுக்கு தான் இந்த இரத்தம். அவர் உயிர் கொடுத்து உங்களை ரட்சித்து உங்களை மீட்டு, எபேசியர் 2 வாசித்தது போல அக்கிரமங்களிலும் பாவங்களும் தொலைஞ்சு நம்முடைய வாழ்க்கை முடிவடைய போகிறதுக்கு முன்னாடி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில், அவருடைய சரீரத்தில், அவருடைய சபையில வச்சு ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவன் என்ன செய்திருக்கிறார்? உங்களை கொண்டு இணைச்சு வைத்திருக்கு. இன்னும் நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்து வரப்போறாங்க, நிறைய பேர் இந்த குடும்பத்துல வந்து சேரும். பெரும்பாலும் மக்களை எல்லாம் ரெடி பண்ண பிறகுதான் ஆண்டவர் இந்த பூமியில வருவார். நிறைய பேர் இந்த குடும்பத்துல வர வேண்டியது இருக்கு, பிறக்க வேண்டியது இருக்கிறது. ஆகையினால அவருடைய இரத்தத்தில், அவர் இரத்தத்தை உயிர் கொடுத்து மரிச்சு சரீரம் கிழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. மத்தேயு 26வது அதிகாரத்தில் அவருக்கு பாடு பாருங்களேன். எனக்கு பொண்ணு தெய்வத்தை அடிச்சு நொறுக்கி உலகத்தையும் மண்ட சராசரங்களையும் படித்த எல்லாம் சாப்பிட தந்து, மரம் செடி கொடிகள் வானம் பூமி எல்லாத்தையும் தந்தவர, இந்த பாவ உலகம், என் பாவமும் என் பெற்றோர்கள் செய்த பாவமும் அவருடைய மூதாதையருடைய பாவங்களும் இல்லையா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷருடைய அக்கிரமங்களும் பாவங்களும், மூதாதையர்கள் செய்தது எல்லாம் ஒரு பாவ மனிதர்களால் போய் நின்னுட்டு இயேசுவை சிலுவையில அடிச்சு நொறுக்கி காரி துப்பி, அவன் வாலிப பையன் மாதிரி தலையில போய் இடிக்கிறான். படிச்சு பாருங்க நீங்க. மத்தேயு 26ல உன்னை அடிச்சவன் யாரு சொல்லு? உன்னை அடிச்சவன் யாரு சொல்லு? வலி 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 துடிக்கிறாரு. உன்னை அடிச்சவன் சொல்லு. மண்டையில போட்டு அடிக்கிறானுங்க குடிகார பசங்க, மத வெறி கொண்டவர்கள், யூத மத வெறி கொண்டவர்கள் அடிக்கிறாங்க. நீ எனக்கு தெய்வமா? நீ எல்லாருக்கும் வியாதியை சுகப்படுத்துவியா? நீ மரிச்சு போனவர்களை உயிரோட எழுப்பி காட்டுற. இப்ப நீ காட்டு, நான் அடிச்சேன், நீ சொல்லு தீர்க்க தரிசனமா, யாரு நீ, என் பேரை சொல்லு. உன்னை இப்ப தெய்வம்னு நம்புறேன். காரி துப்புறான். என்னது? அப்படி அசிங்கங்களை எடுத்து
இங்க வரடி வரடி அடி, என்ன அடிச்சா அடிக்கான சொல்லையா? தெய்வம் இயேசு சர்வலோகத்தை படைத்த தெய்வம் மனுஷனுடைய அக்கிரமம் பழி வாங்கல. தெய்வம் பழி வாங்கல. ஒரு செகண்ட் மதி இன்னைக்கு பூமி இருக்காது, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 2000 வருஷமாகி நம்மை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே சொர்க்கத்துல கண்டதுனால நம்ம பார்த்துதான் அன்னைக்கு பூமி அழிக்காம விட்டு வச்சாரு. உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம இருக்கிறோம் சொர்க்கத்துல. அதனாலதான் அன்னைக்கு அல்லன்னா அதுக்கப்புறம் பூமியே இருந்திருக்காது, மனுஷ வர்க்கமே இருந்திருக்காது. தேவன் அழிச்சிருப்பார். ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போதும். தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு தூரம் பாவம் மனுஷர்களை ஏற்றெடுத்து அந்த மரணத்தை, சாத்தானே என் உயிரை என் ரத்தத்தை குடிச்சிரு, ஆனா மனுஷருடைய உயிரை தின்னாத, உயிரை குடிக்காத அப்படின்னு விட்டு கொடுத்தா. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய ரத்தம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றது. பூமியில இயேசுவின் ரத்தம் எல்லா நாடுகளிலும் எல்லா மனுஷருக்கு முன்னாடியும் இயேசுவின் ரத்தம் வீட்டுல நின்று காத்துறது. உன்னை நான் முடிவில்லாதவனாக இந்த பூமியில கொண்டு வந்தேன், நீ உனக்காக மரிச்சேன் நிராகரிச்சு நீ வாழுகிறாயா என்று இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வாசல் படியிலையும் கிடக்குது இருக்கு. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல இருக்கு. காயினிட்ட சொல்றாரு, பாவம் உன் வாசல் படியில் படுத்து கிடக்கும், உன்னை கொண்டு போறது வரையிலும் சாத்தான். ஆண்டவரும் சொல்றாரு, என் ரத்தம் உனக்கு இருக்கு, நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்க, உன் பொருள் கொடுத்த அல்ல, உன் தியாகம் அல்ல, உன் காணிக்கை அல்ல, உன் சடங்கு அல்ல, உன்னை சொர்க்கத்துல கொண்டு போறதுக்கு என் உயிரை கொடுத்தேன்னு ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்றாரு. ஒரு பைசா செலவு இல்ல இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே? அவருடைய ரத்தம் பேசுது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், எபிரேயர்ல இருக்குது. நலமானதை பேசுது. வா வா, உன் ஜாதியை விடு, உன் மதத்தை விடு, உனக்காக நான் மரிச்சே, நீ கண்ணா மூடினா இதனுடைய அகோரங்களை நீ பார்க்க முடியும். அப்படிதான் சொல்றாரு, கெஞ்சுறாரு. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரத்தத்தினால், அந்த ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம், தெய்வத்தினுடைய ரத்தம், மனுஷ ரத்தம் அல்ல. பரலோகத்திலிருந்து இறங்கி எல்லாம் படைத்து அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவனுடைய ரத்தம். அது நம்மை, நீங்க ரட்சிக்கப்பட்டது அந்த ரத்தம் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கு தெரியுமா? அந்த ரத்தத்தினால. படிச்சு பாருங்க நீங்க 1 கொரிந்தியர் 11, 24, 25 வசனங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. தயவு செய்து வேற கிறிஸ்துமஸே கொண்டாட வேண்டாம், அது கொண்டாடுறதுக்கு சொல்லவும் இல்லை. இது என்னை நினைவு கூறும், உனக்காக சரீரத்தை பிச்சு பிடுங்கி தின்னானுவா, தெய்வத்துக்கு சரீரத்தை தின்னானுவான் யூத பாவிகள். அன்னைக்கு நீங்க நானும் இருந்தேன்னா நீங்களும் நானும் தான் இதை பண்ணிருப்போம். பிச்சு அடிச்சு சாட்டாடி அடிச்சு கிழிச்சு எடுத்து வாயில டேஸ்ட் பண்ணாங்களா? ஒரு அடி அடிக்கும் போது கிட்டத்தட்ட 7 குண்டுகள் சாட்டை அடி அடிச்சாங்க. 39 அடி அடிச்சாங்க. ஒரு சாட்டையில இப்படி அடிக்கும் போது அதுல 7 நார் விட்டுருக்குமா. அது அடிச்ச உடனே இப்படி அடிச்ச உடனே சுற்றி கரைங்கி வயிற்றுல இருக்கிற அப்படியே கண்ணாடி செல்கள் இழுத்துட்டு வருமா. அத அந்த யூத பாவிகள், வாலிபர்கள், முதியவர்கள் எடுத்து சாப்பிட்டார். அதான் அவர் சொல்றார், சாப்பிட்டான், என் சரீரத்தையே சாப்பிட்டான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என் ரத்தம் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருது. என் ரத்தம் உலகத்துக்கு பெரிய ஒரு உடன்படிக்கை கொண்டு வருகிறது. தெய்வம் சொல்றாரு, என் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது உலகத்துக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, பெரிய சட்டத்தை கொண்டு வருகிறது, பெரிய தீர்மானத்தை கொண்டு வருகிறது. என்னுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கை சொல்றாரு. என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க, நினைவு கூறுங்க. கம்யூனியன் அதான்,
நினைவு கூறுங்க, அப்பப்ப நினைவு கூறுங்க. ரத்தம் புதிய உடன்படிக்கை, புதிய சட்டம் கொண்டு வந்தது. அதனால பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த சட்டம் எல்லாம் ஒரு செகண்ட் கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது. இனி நமக்கு பழைய ஏற்பாடு சட்டங்கள் கிடையாது. பைபிள் தான், அதுல எந்த சட்டமும் நமக்கு கிடையாது. அத புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை இருக்கு. அது தின்னாத, இது தின்னாத, அப்படி இரு, இப்படி இரு, அந்த துணி ஓடு, இந்த துணி ஓடு, இதை சொல்றாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு சட்டத்தை அமுல்படுத்துறார்கள் இன்றைக்கு சபைகள். ஒண்ணு அறியாத சபை இயேசு பற்றி எதுவுமே தெரியல. அவங்க துணியினால வந்தவங்க, தலைமுடியினால வந்தவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு ஏதையா சட்டம் திட்டங்கள் எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு வசனம், ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு என்ன புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறது? ரோமர் 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்கிறதுக்காக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் பழைய ஏற்பாடு சட்டத்தை எல்லாம் ஒரு விசுவாசியும் பிடிச்சிருக்காது. புரியுதுங்களா? எந்த சட்டமும், எந்த ஒழுங்கும், எந்த நியாய பிரமாணம், அது தின்னக்கூடாது, இது தின்னக்கூடாது, எல்லாம் நிறைய இருக்கு. இல்ல, சாப்பாடு விஷயத்திலும் கூட அப்படிதான், நாட்கள் விஷயத்திலும் அப்படிதான். ரோமர் 14வது அதிகாரத்தில் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே விஷயமே இல்ல. நாட்களை விசேஷித்துக் கொள்வன் கர்த்தருக்கென்று, விசேஷிக்காதவன் கர்த்தருக்கென்று, சாப்பிடவன் கர்த்தருக்கென்று சாப்பிடுறான். சாப்பிட பாட்டினி கிடக்கிறவன் அவன் கர்த்தர் சாப்பிடல. நீ சாப்பிடாததுனால விசுத்தன் ஆக மாட்ட. நீ சாப்பிடுறதுனால என்ன செய்யற? குறைஞ்சு போகிறது இல்ல. புசிக்கிறவன் புசிக்காதவன் ஒண்ணு சொல்லாத. நாட்களை விசேஷத்துக் கொள்ளாதவன் விசேஷத்துக் கொள்றவன் ஒண்ணுமே பேசாதீங்க. அவங்க மனசுல நியமிச்சதன் பிரகாரம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க எல்லாரும். இதுக்கெல்லாம் கண்டிப்பா போகணும், கண்டிப்பா வந்துடணும், கண்டிப்பா நிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு என்றைக்கும் புனிதமான நாள், எனக்கு என்றைக்கும் கர்த்தருடைய நாள், என்றைக்கும் ஆசீர்வாதத்தின் நாள், என்றைக்கும் சந்தோஷத்தின் நாள், என்றும் ஆராதனை. நான் கண்டது என்றைக்கும் கர்த்தருக்கு ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, என்றும் ஆராதனை, என்றும் ஆராதனை, எப்பொழுதும் ஆராதனை, எப்பொழுதும் ஜெபம். எனக்கு பழைய ஏற்பாட்டு சட்டத்தின் பிரகாரம் ஜெபிக்கிறது சுலபம், தெரியுமா? தானியேல் நான் தினமும் 3 வேளை, தானியேல் 6:10 இருக்கு, 3 வேளைன்னு இருக்கு. 3 வேளை ஜெபிச்சுக்கிட்டு கடைசியில வியாதி வந்துன்றாரு. அது சட்டம். 3 வேளை ஜெபிச்சிட்டோம்னா எல்லாம் மாறும். நீங்க தானியேல் 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு ஜெபிச்சே வியாதி வந்துச்சுன்னு இருக்கு. சட்டம், ஆண்டவர் சட்டம் போட்டு இருக்கிறாரு. நம்ம உடனே 3 மணி நேரம். சங்கீதம் 119 164 சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் 7 முறை டெய்லி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றேன், எனக்கு சமாதானம் இல்லை. 7 முறை இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்காரு. நம்ம இந்த நேரத்தில் போய் இருக்கணும். இன்னைக்கு அப்படிதான் ஓடுறாங்க சபைகள். ஓடுகிறது. அத்தனை பிரச்சனையும் சுமட்டு கணக்கால வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அது கிடையாது. எனக்கு இந்த 3 முறையும் கிடையாது, 7 முறையும் கிடையாது. 24 hours ஜெபம். ஒரு அலையிலே சொல்லுங்க, லூக்கா 18:1 எப்பொழுதும் ஜெபம். பவுல் அடிக்கடி சொல்றாரு 1 தெசலோனிக்க சபையில, எப்பொழுதும் ஜெபம் பண்றீங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்றது எப்படி நீங்க சொல்லுங்க? அது கஷ்டமா அல்லது ரொம்ப ஈஸியா சொல்லுங்க? எப்பொழுதும் ஜெபிக்கிறது கஷ்டமா இல்ல டெய்லி 3 நேரம் ஜெபிக்கிறது கஷ்டமா? எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஆராதனை. காலையில தொடங்கின ராத்திரியும் ஆராதனை. அப்பா இயேசுவை நினைக்க சாப்பிடும்போது கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதித்து நன்றி செலுத்தி
தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங் செலுத்தி வரும்போதெல்லாம் ஆராதனை. வண்டியில காலையில எழும்பும் போது இது கடையில எல்லா வேலையும் செய்யணும். காலையிலேயே நான் எழும்பி வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு வந்துட்டேன். 7 o'clock வேலையை முடிச்சேன். சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டு அங்க குசினிலே ஆராதனை தான், துதி தான். அது ஒரு பக்கம் அங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். நான் Zoom மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருப்பேன். ஆராதனை இல்லையா, மற்ற காரியங்களை செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டம்மா இங்க இல்லை, அவங்க மதுரைக்கு போயிருக்கிறாங்க. அப்ப நம்ம பையனுக்கு மத்தியானம் உணவுகள், அவனுக்கு வேண்டிய சில உணவுகள் எல்லாம் ரெடி பண்ணி 6 மணிக்குள்ள ரெடி பண்ணிட்டேன். துதியோடு ஒரு பக்கம் ஆராதனை, ஒரு பக்கம் ஜபம். 24 hours ஜபம், 24 hours ஆராதனை. வேலை கஷ்டமே இல்லையே. தெய்வம் அப்படி வச்சா. எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, துதி செலுத்துங்க. வேலையிலையும், படுக்கும் போதும், எழும்பும் போதும். என்ன சுகம் தெரியுமா, என்ன ஆசீர்வாதம் தெரியுமா. கஷ்டமே இல்லை. நாங்க இன்னைக்கு மக்களை எப்படியெல்லாம் தேவனோடு கூட சேர்வதை தடுத்து விட்டார்கள். வா வா, ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுது, ஓடி ஓடி என் வீடு நிறைய பேயின்னு. சத்தியமா சொல்றேன், வாரத்துல 2-3 நாள் ஓடுறேன், எங்க வீடு நிறைய பேய். வேணாம். எப்பொழுதும் புதிய ஏற்பாடு இந்த இரத்தம் நம்ம எப்பொழுதும் தேவனோடு எதுக்கும் ஆண்டவரே ஏசப்பா நன்றி நன்றி சோதரம் சோதரம் தேங்க்ஸ் சொல்ல வைக்குது. வேலை ஒரு பக்கம் தொடர்ந்து வேலை நடக்குது, தொடர்ந்து சூப்பர் வேலை. ஆனா எப்பொழுதும் ஆராதனைகளும், எப்பொழுதும் துதிகளும். அதுதான் இயேசுவின் இரத்தம் நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த பாக்கியம் இந்த நேரம் அந்த நேரம் இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவும் என்ன செய்யறாங்க, பிலிப்பி பட்டணத்துல போயிட்டு பிரசங்கம் பண்ணி ஒரு பேயை விரட்டுறதுக்காக பிடிச்சு அடிச்சு நொறுக்கி, டிரெஸ் எல்லாம் கலட்டி அடிச்சு நொறுக்கி, அடி மேல் அடி அடிச்சு உதைச்சு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இருக்கு இல்லையா. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில கையும் காலும் கட்டப்பட்டு, ஒரு வெள்ளம் இல்ல குடிக்கிறதுக்கு, நடுராத்திரியில பாடி துதித்தார்கள். ஆராதனை எப்ப போகுது பாருங்க. சரி பரவாயில்ல, இப்ப இந்த நடுராத்திரி ஜோமன்னு ஆண்டவர் கேட்பாரா, பாடுனா கேட்பாரா? அப்படியே இருந்தாங்க. துணி இல்ல. ஒரு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரெஸ் என்னெல்லாம் போடுவாங்கன்னு ஜெயிலுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். வெறும் ஒரு உள்ளாடை இருக்கும், செருப்பு கூட விட மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. அப்படி அடி அடிச்சு சாகிறதுக்கு மாதிரி அடிச்சாங்க. பவுலும் சீலாவையும் தொழு மரத்துல மாட்டி வச்சிட்டு என்ன சொல்லி இருப்பாங்க ஆண்டவர், நடுராத்திரியில எத்தனை நிமிஷம் தான் சொல்லி இருப்பாங்கன்னு தெரியல. 1 மணிக்கு பூமி என்ன செய்தது, அதிர்ந்தது. நமக்கு ஏதையா நேரங்காலம், நாம நம்ம வேதனையில் ஆண்டவரை நோக்கி நிக்கிறோமா? அது ராத்திரியா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், காலையா இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. அது இனி நாளா இருக்கட்டும், குளிச்சு எடுத்து நம்ம சோப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் ஜபத்துல இருக்கணும்னா சோம்பேறிகள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தேவனோடு கூட எப்பவும் பேசலாம். டக்கு டக்குன்னு அவர் ஹெல்ப் பண்றாரு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல பேதுருவை இஸ்ரவேல் அடைத்திருக்கிறார்கள். 2 நாள் கழிச்சு அப்போஸ்தலர் யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணியாச்சு. அப்போஸ்தலர் 12ல இருக்கு. 2 நாள் கழிச்சு இவருக்கு கதையை முடிய போகுது. ஜெயிலில் அடைத்திருக்கிறார்கள். நல்ல உறக்கம், பேதுரு கதை முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி. அப்போஸ்தலர் 12ல இதை கேள்விப்பட்ட சில விசுவாசிகள், வெளியே தெரியாது, வெளியே தெரிஞ்சா இவங்களையும் பிடிச்சிருவாங்க. அந்த காலத்துல அவ்வளவு கொடுமை இருந்தது. எங்கோ போய் கொஞ்சம் பேர் இருந்துட்டு, ஆண்டவரே எங்க பாஸ்டரை விடுவிக்கணும், எங்க பாஸ்டரை விடுவிக்கணும். எத்தனை நாள் ஜெபிச்சாங்க? கொஞ்ச நேரம். ராத்திரி கொஞ்ச நேரம், ஆண்டவரே எங்க பாஸ்டர் நேரப்படாதப்பா, இவ்வளவுதான் கேட்டாங்க. அது ஒண்ணு விசுவாசத்துல உறுதியா இருந்தா கேட்டாங்க. அப்போஸ்தலர் 12:12வது வசனம் இங்க பாருங்க. அதுக்கு முன்ன வசனம், அதுக்கு முன்ன 5, 6, 7, 8 வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவதூதன் வந்தாச்சு. விசுவாசிகள் ஒண்ணுக்கும் தெரியாம வீட்டுல மௌனமா இருந்துகிட்டு வேதனைப்படுறாங்க. தேவ சொர்க்கத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பினார். இந்த விசுவாசிகளுடைய வேதனை பாரு. போப்பா, மணிக்கு எத்தனை மணி நேரம், எத்தனை நாள் உபவாசம் என்ற ஆண்டவர் கேட்டுட்டு கிடந்தாரு. ஐயோ
விசுவாசிகள் துடிக்கிறா, துடிப்பை பாரு. போ. தேவதூதன் வந்தான், கட்டுக்கு போயாச்சு. ராத்திரி பேதுரு நல்ல உறக்கம். என கதை முடிய போகுது. எழுப்பியாச்சு. எழும்பு ராஜா, எழும்பு. பாதரட்சிகளை வர செருப்பு மேல கொண்டு வந்திருக்கு சொர்க்கத்துல இருந்து. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குது. பொடுத்துக்கோ, பெல்ட் எடுத்துக்கோ, நீ துணி, எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இங்க இவனுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம், பேதுருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சிறைச்சாலையில ஆபீஸ்ல வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. சொர்க்கத்திலிருந்து துணி வருது, செருப்பு வருகிறது. தேவ பிள்ளைகளே, கொண்டு வந்து போடு 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 போடு, சீக்கிரம் எழும்பு. அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டாங்குது. நடுராத்திரியில சரி சரி சரி, 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல். எங்க போகணும் இப்போ? ஓ, இது எந்த தெரு? அங்க மார்க்கு அவங்க வீடு இருக்குது, போவோம். நடுராத்திரியில பேனுன்னு தட்டுறாரு. அங்க கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் இருந்து அந்த வீட்டுல, எங்க பேதுரு ஐயா விடுவிக்கணும் விடுவிக்கணும் விடுவிக்கணும். பேதுரு என்கிற ஒரு பெண், ஒரு வாலிய பெண்ணு ஒற்றி கேட்க வந்தா. இது யாருங்க இந்த நேரத்துல கதவை தட்டுறது? அது பேதுரு. பேதுரு வரவே மாட்டாரு. அது என்ன நீ புதற்றமா ரோத? விசுவாசத்தோட ஜெபிச்சாங்க. என் தேவன் நீங்க படுகிற வேதனையை பார்க்கிறார். நீங்க எந்த நாள் ஜெபிக்கிறீங்க, எப்படி கத்துவீங்கன்னு பார்க்கல, உங்க இருதய வியாகுலத்தை பார்க்கிறாரு. புதிய ஏற்பாட்டினுடைய சட்டம், இயேசுவின் ரத்தம் இவ்வளவு ஃப்ரீ ஆக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம ஃப்ரீ ஆக்கி வச்சாரு. உங்க வேதனையை தான் பார்க்கிறாரு, உங்க கஷ்டத்தை பார்க்கிறாரு, உங்க துடிப்பை பார்க்கிறாரு. எத்தனை மணி நேரம் ஜெபிச்ச, எத்தனை நாள் ஜெபிச்சேன்னா கேட்கிறாரு. அதுதான் புதிய சட்டம். இயேசுவின் ரத்தத்தால் வந்த புதிய அனுகிரகம், புதிய ஆசீர்வாதங்கள். எந்த நிபந்தனை இல்லாம ஆக்கி வச்சிட்டாரு. நீ என்னோடு பேசு, உன் கஷ்டத்தை சொல்லு, உடன் உடன் உடனுக்குடன் எல்லா காரியத்தை நான் தந்துருவேன். நீங்க இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஜெப குறிப்பை எல்லாம் எத்தனை பேருக்கு நீங்க அனுப்புறீங்க? எங்க எல்லாம் அனுப்புனீங்க? வராது. உங்க பைசா காலி, உங்க பணம் காலியா போயிடும். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லி பாருங்க. நீங்க என் பிள்ளைய நடத்தணும், கஷ்டமா இருக்கு, எழும்புறது கஷ்டமா இருக்கு, சமைக்கணும், அப்பா சொல்லி பாருங்களேன். வெளியே மாத்திரம் சொல்லாதீங்க. வியாபாரிகள்கிட்ட இந்த ஜெப குறிப்புகள் கொடுத்துறாதீங்க. கிறிஸ்தவ வியாபாரிகளிடம் பண மோசடி நடக்கும். ஒருவர்கிட்ட சொல்லாதீங்க. எங்க அப்பா, நான் அனுபவிக்கிறத சொல்றேன், நான் அனுபவிக்காதது ஒண்ணும் சொல்லல உங்கள்கிட்ட. நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தையை ருசிச்சு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் சொல்றேன். நானு வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வேதனைகள்லாம் அப்பா கஷ்டமா இருக்கு, அப்பா எனக்கு ஆச்சரியம். அதெல்லாம் எப்பவும் ஜெபம், எப்பவும் ஆராதனை, எப்பவும் பிரசங்கம், எப்பவும் வேலை. ஒரு அலையிலே சொல்லிங்க, இயேசுவின் ரத்தம் இப்படி நம்மளை ஆக்கி வச்சிருக்கு. பரலோக வாழ்வு இந்த பூமியில, ஆனந்த வாழ்வு. இதை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் இதை அனுபவிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தை தான் நம்ம இப்ப தியானம் பண்ண போகிறோம். அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுங்கள், என் சரீரத்தை உங்களுக்காக இரத்தத்தினாலதான் உங்களை இவ்வளவு பெரிய பாக்கியத்துல நான் வச்சிருக்கிறேன். சடங்குகள் சட்டங்கள் எல்லாம் நான் மாத்திட்டேன். நீ எப்ப வேணாலும் உங்க சங்கடத்தை சொல்லு மக்களை, உடனே நான் அனுப்பிடுவேன், உடனே அனுப்பிடுவேன், உடனே அனுப்பிடுவேன். அது குறை காலம் ஆகி 40 நாள் கழிச்சுதான் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க. 40 நாள் இன்னைக்கு உபவாசம் போடணும், 40 நாள் கழிச்சுதான் வேணுமா அவனுக்கு? இதுதான் போ. உடனுக்குடன் ஆறு அறிய வேண்டாம். உங்க வேதனைகளை ஆண்டவர் அறிகிறார். சபை பாஸ்டர்ட்ட சொல்லணும். எங்களுக்கு சபையில் அங்க இருக்கிறவங்க என்னட்ட சொல்லுவாங்க, ஐயோ வேதனைன்னு எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கப்பா. காய்ச்சல் கூட சொல்லுவாங்க. வேற இல்லை, ஒண்ணும் இல்லை, போன்ல பிள்ளைகளுக்கு காய்ச்சல். ஓகே, வேற அறுக்கிறேன் இயேசுவின் நாமத்துல, அந்த வேற அறுக்கிறேன். உங்க சரீரத்தில் பட ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கரெக்டா வந்துடுவாங்க. இடையில தான் குசுபுசு பிளவினா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, அதை விட வேதனை நமக்கு இருக்கு, பாஸ்டருக்கு இருக்கு. நான் எங்க போய் சொல்றது? தேவ பிள்ளைகளை, இயேசுவின் ரத்தம் எல்லாத்துலயும் நம்ம ஃப்ரீ ஆக்கி வச்சிருக்கு. எந்த அடிமை இல்லாம நம்மள ஆக்கி வச்சிருக்கு இயேசுவின் ரத்தம். அந்த அனுபவத்துல அப்பா பிதாவேன்னு சொல்லி எல்லாம் அனுபவிங்க, 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 அனுபவிங்க தேவ மக்களை. டைரக்ட் டீலிங் உங்களுக்கும் இயேசுவுக்கும், சபையின் போதகருக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் சொல்லலாம் எங்களை. ஆகையினால இது சத்தியம், இதுதான் நிறைவேறி கொண்டிருக்கு உலகம் முழுவதும். அவருடைய இரத்தத்தால் நம்ம சமீபமானோம்.
அவருடைய ரத்தம் நம்மை சொர்க்கத்துக்கு சமீபமாய் பூமியில் வைத்திருக்கிறது. தேங்க்யூ. கண்டிப்பா இதை நீங்க செய்வீங்க. நீங்க செய்துதான் தீரணும், தீர்மானம் எடுங்க. ஆனா அங்கங்க இந்த ஓடுற இடவட நிறுத்துங்க. பைபிளை பற்றி ரொம்ப கேட்காதீங்க. கேட்டா டேஞ்சரு, ஆபத்து. தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிவீர்கள். வாழ்க்கை எப்படி மாறுகிறது, எப்படி போகுது என்று நீங்க பாருங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவருக்கும், உங்க பிரச்சனை வேதனை உங்களுக்கு ஆண்டவருக்கும். எனி டைம், எந்த டைம்னாலும் சொல்லு, எப்படி இருந்தாலும் சொல்லு. எனக்கு போய் இருக்க முடியலையே, குளிக்க முடியலையே, நிக்க முடியலையே, இருந்து நீ இருக்க வேண்டாம், சொல்லிட்டே இருங்க. எப்பொழுதும் ஆராதனை, எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் வேலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, கொர்நலிவு, எப்பொழுதும் வேலை, எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஆராதனை. இதுதான் அனுபவம், புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவமா இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. இதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழும்புவோமா? இயேசுவின் ரத்தம் புதிய சட்டத்தை நமக்கு வைத்திருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் எதுவும் நமக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டு மோசைக்கு கொடுத்த சட்ட திட்டங்கள் எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து சபை பழைய ஏற்பாட்டு சட்டத்தை 100க்கு 100 வச்சுக்கொண்டு ஜனங்களை பாழ்படுத்துகிறாங்க, விசுவாசிகளை தவிடுபடி ஆக்குறாங்க. எவ்வளவு ஜனம் கொடுது தெரியுமா? அங்க எல்லாம் வா வா வா, நீ வரணும், எல்லாத்துக்கும் வந்துடணும், எல்லாத்துக்கும் வரணும், திங்கள் வரணும், செவ்வா வரணும், புதன் வரணும், இல்லைன்னா ஓடுது 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 ஓடுது. குடும்பத்தை கவனிக்கல, பிள்ளைகளை கவனிக்கல, வயசானவங்களை கவனிக்கல, பிரச்சனைகள் அதிகரிக்கின்றது. என் தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு பிள்ளைகள், அவர் அப்பா, நாம் பிள்ளைகள். நம்மளை கஷ்டப்படுத்துவாரா? உயிர் கொடுத்து நம்மளை பிழைக்க வச்ச தெய்வம் நம்மளை கஷ்டப்படுத்துவாரா? எங்க அப்பாவை நினைத்து கொள்ளுங்கள், பட்ட பாட நினைத்து உங்களுடைய வேதனைகளை உடனே. அவருக்கு சரீரத்துல வேதனை படலையா? அவருக்கு வலி தெரிஞ்சுதா? ஒரே ஒரு நாள் தான் சரீரத்துல வலி. வலி தெரியும், வலி தெரியும் அவருக்கு. ஒருவேளை அவர் மறிக்கலன்னு அவருக்கு வலியே தெரியாம போயிருக்கும். சன்னியாசி மாதிரி அவர் இருந்து இருப்பாரு. சன்னியாசி மார்களுக்கு என்ன தெரியும் உலகத்துல? உங்க பாடு தெரியுமா? குளிர் தெரியுமா? உங்களுடைய என்ன தெரியுமா? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு ராத்திரி அப்பா வலியினுடைய உச்சக்கட்டம் தெரியும். வலி டைரக்டா ஒரு இடத்துல சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. வலி எல்லாம் சரீரத்தில் நிச்சயமா மாறிவிடும். அதை நினைவு கூறுவதற்கு தான் இந்த இதுக்கு நம்ம போகிறோம். என்ன ஆச்சரியம்! இன்னையோളം என்னை நடத்தி, இன்னையோളം என்னை புலர்த்தி, എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ ഇന്നുമെന്നും മതിയായവൻ. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ ഇന്നുമെന്നും മതിയായവൻ. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி தந்தா எந்த நிபந்தனை இல்லை, எந்த வியாதியும் சரி, எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் அப்ப அவகிட்ட சொல்லு, வேதனை அவருக்கு தெரியும். மாற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், எருவர்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பாடுகளா, குடும்பத்துல கஷ்டமா, பண கஷ்டமா, எதுவும் அப்பா கிட்ட சொல்லிடுங்க, அவருக்கு தெரியும். அவருக்கும் பணம் இல்லாத வேதனை அவர் அறிஞ்சார். வந்து நின்று சொல்றான், இவர் பிரசங்க போது உங்க போதகர் டாக்ஸ் கட்டல, அவமானப்படுத்துறாங்க. சரி பேதுரு, நீ போய் பிடிச்சு கொண்டு 2 காசு வரும் கொடுப்பா, வேதனை தெரியும், நீ அவர்கிட்ட சொல்லுங்க. இயேசு இரத்தத்தால் சமீபமானோ பெரிய பாக்கியம். அதை சிந்தித்துக் கொண்டே இருங்க, இதை சிந்தித்துக் கொண்டே இருக்கு. ஆமாண்டவரே, அப்பா பிள்ளைகளுக்காய் கோடி கோடி நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அனுபவிச்சு சொல்றோம், அனுபவிக்கிறதுனால சொல்றோம். எங்களுக்கு எப்பவும் ஆராதனை தான் அப்பா. புதிய ஏற்பாடுல எங்களுக்கு அப்படி வச்சுட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு எப்பவும் துதிக்கிறோம், எப்பவும் சோத்தரிக்கிறோம். வேலையிலையும் சரி, படுத்தாலும் சரி, எப்பவும் மட்டும் பேசுறோம், சாப்பிட்டாலும் சரி. இது பெரிய பாக்கியம். எப்பொழுதும் 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 கோடி நன்றி ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு விட்டு விடாதபடி அதையே அந்த வாரம் முழுவதும் செயல்படுத்திட்டு எனக்கு நடக்கணும். இன்னைக்கு பேசின ஜெபம் பிரசங்கத்தின்படி என் வாழ்க்கையில வேணும்னு சொல்லிட்டு இருக்கட்டும். வரும் வரும். இதுக்கு இடையில திசை தெரிப்ப சாத்தான் இன்னைக்கு அநேக தந்திரங்களை பயன்படுத்திட்டான். அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் துன்பம் அனுபவிக்கிறார்கள். எவ்வளவோ பரிசுத்தவான்கள் சுகமா இருக்க வேண்டியது, எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்களுக்கு எல்லாம் இழந்துட்டாங்க. இந்த தம்முடைய சபையை தேவன் முன்குறித்த சபை, பெற்றெடுத்த சபை, தம்முடைய தாசன் பெற்றெடுத்து உருவாக்கி கர்ப்பவதனைப்பட்ட சபை அப்பா. இது
கர்ப்பவேதனை இன்னும் மாறல. இன்னும் ஒரு விசுவாசி இடரும் போது, ஒரு தேவ பிள்ளை இடரும் போது இன்னும் வேதனையினால உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பா, இப்படி இருக்கிறாங்களே வேதனைப்படுகிறார்கள். ஆவிக்குரிய போதகர், கோடி நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை செய்து இந்த தேசத்திற்கு அநேகரை இன்னும் இதுக்குள்ளே கொண்டு வரும். ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.